காடுகள் உருவாக முக்கிய காரணம் பூச்சிகள், பறவைகள் மற்றும் தாவர உண்ணிகளும் தான். அவை தாவரங்களை உண்டு நெடுந்தூரம் பறந்து நடந்து சென்று எச்சமிட்டு அதன் விதைகளை பரப்புகிறது. ஒரு காட்டினை உருவாக்க சில உயிரினங்கள் பாடுபடுவது போல் அதனை அவ்வப்போது புதுப்பித்து உயிர்ப்புடன் வைக்க சில உயிரினங்கள் தேவைப்படுகிறது. காடுகள் அழிவதால் பருவமழை பொய்க்கும், பல நுண்ணுயிர்கள் அழியும், உணவுச் சங்கிலி அறுபடும், சூழல் மாசு அதிகரிக்கும், காற்றில் பிராணவாயுவின் அளவு குறையும், மண் சரிவு ஏற்படும், நிலத்தடி நீர் குறையும், தட்பவெப்ப சமநிலை பாதிக்கப்படும், புயல் அதிகரித்து சேதம் உண்டாகும், மரம் சார்ந்த தொழில்கள் நலிவடையும். இவையெல்லாம் உடனடி சிக்கல்கள். ஆனால் இது காலப்போக்கில் நீடிக்கும் போது விளைவுகள் இதைவிட கடுமையானதாக மோசமானதாகவே இருக்கும். மானுடம் மட்டும் தப்பி நிற்கும். பேராபத்து மிக்க அபத்தம் அது. மரங்களின் முக்கியத்துவத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்துவதன் மூலமே பூமியை வாழும் இடமாக மாற்ற இயலும்.